இன்னும் பிற ம். ஏனைய தலித்துகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதற்கு தீர்வு காண முடிவதற்கு ஒரு சாத்தியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கு. ம். காதலால் தான் இந்த சாதியவாதம் அப்படிங்கிறது தடுக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க தீர்க்கமா முன்வைக்கிறாங்க. இல்ல, இல்ல. காதல் என்பது அது 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கூட, ஒரு காதல் இன்னொன்னு கலப்பு திருமணத்தினால் மட்டும் தான் சாதியம் உடையும்னா உடைஞ்சிருக்கா? இதுவரைக்கும் உடைக்கப்பட்டிருக்கான்னா இல்ல. ஏன்னா, ஒரு ஒரு பெண்ணும், ஆணும் வேற்று சமூகத்தினர் திருமணம் செய்து கொண்டாலும் கூட, இங்க அதிகப்படியான அளவிற்கு அந்த ஆணின் சாதியம் பெண்ணின் பின்னால ஒட்டிக்கிடுது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க அந்த சாதியின் பட்டியல்ல தான் வராங்க. அதே மாதிரி இன்னொரு மாற்றம் இன்னைக்கு நடக்குது எப்படின்னா, அந்த பெண் வலுவுடைய இடத்தில் உள்ள பெண்ணா இருந்து, அதே ஒரு ஆண் திருமணம் பண்ணிக்கிடுதா, மாற்று சமூக ஆண் திருமணம் பண்ணிக்கிட்டான்னா, அந்த பெண்ணுடைய சாதியத்துக்குள்ள இந்த ஆண் போறானே தவிர, சாதியம் எங்கேயுமே உடைபடவில்லை. இன்னொரு சிக்கல் என்ன ஆகுதுன்னா, இவர்கள் 2 பேருடைய திருமணம், இவர்களுக்கு இன்னைக்கு 90 விழுக்காடு சாதியை மாறி திருமணம் செய்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையை நாங்க அருகில் இருந்து நெறைய பார்க்கிறபோது, தனித்து விடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க ஆளாகுறாங்க. இன்னைக்கு நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆட்களா வந்துட்டோம்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தாண்டி, அவர்களுடைய பொருளாதாரம் பெருசாக்க பிரச்சனை இல்ல. மற்ற அங்கேயும் இருக்குது. அவர்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு சிக்கலா நிக்குது. கலப்பு திருமணத்தினால், காதல் திருமணத்தினால் சாதியம் உடையுமா என்றால் உடையாது. இங்கே நாங்கள் அனைவரும் ஒன்று. இந்த நிலம் எங்களுக்கானது என்ற அந்த உள் உணர்வு கட்டமைப்பு வந்து நமக்கு மனதிற்குள் வரும்போதுதான், சரி அக்கா வந்து நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீ அக்காவா ஏற்றுக்க. நான் உன்னை தங்கையா ஏற்றுக்கொள்றேன். நம்ம வந்து சம்மந்திகளா மாறணுமாங்கிறது அடுத்த கட்ட நகர்வு. இதான் விஷயம். ஏன்னா இது 2 பேரு தம்பி மாரி செல்வராஜ் ஒரு மேடையில ஒரு அழகான விருது வாங்கும் விழாவுல ஒரு பதிவு பண்ணுவாரு. திருநெல்வேலிக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்கு. நீ சொல்லாதுங்க. கிடையாது. அங்க நான் வந்து எங்க அம்மைய அம்மன்னு சொல்லுவேன். எம்மோன்னு சொல்லுவேன். என் நண்பன் ஒருத்தன் அம்மான்னு சொல்லுவான். ஒருத்தன் ஆத்தான்னு சொல்லுவான். ஒருத்தன் அம்மேன்னு சொல்லுவான். இங்க சாதிக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. அது உண்மைதான். நான் வாய திறந்தோனே நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இறுக்கமான ஒரு இடம் தென் தமிழகம். அதுல மாற்று கருத்து நான் இல்ல. ஆனா, காதலால் மட்டும் இது உடைக்க முடியுமா என்றால் உடைக்காது. முடியாது. இன்னும் சிக்கல்கள் தான் அதிகமாகுது. என்னன்னா, முதலில் நான் உங்களுக்கெல்லாம் அக்காவா இருக்கேன், தங்கச்சியா இருக்கேன். அடுத்தல நம்ம எப்படி சம்மந்தி ஆகணுமாங்கிறத அதுக்கு அடுத்த கட்ட நகர்வா பார்க்கணுமே தவிர, கலப்பு திருமணங்கள் சிக்கல்களை உருவாக்குதே தவிர, தீர்வை நோக்கி நகரவே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விடயமா இருக்கு. ஓகே. கடந்த கால வரலாறுகளை அடிப்படையா வச்சு சொல்றீங்க. சகோதரத்துவம் தான் முதன்மையான அடுத்து உடனடியாக கண்டிப்பா. தேவைப்படுகிற தீர்வுன்னு சொல்றீங்க.